ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. ஆன்மீக ஸ்தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் விளங்கும் கொல்லிமலை அரப்பளீஸ்வரர் கோவில் பகுதியில் உள்ள வள்ளலார்குடில் அருகே சட்டவிரோதமாக 24 மணி நேரமும் மது விற்பனை செய்யப்படுவது நியூஸ் தமிழ் கள ஆய்வில் அம்பலமாகியுள்ளது. சட்டவிரோத கும்பலால் ஏழை எளியோரின் பசியை போக்கும் வள்ளலார் தர்மசாலையையும் இழுத்து மூடப்பட்டுள்ளது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்த நம்பருக்கா? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலார் பசியிலிருந்து மக்களை காப்பதற்காகவும் சாமானியர்களுக்கு உணவு வழங்கும் வகையிலும் கடலூர் மாவட்டம் வடலூரில் சத்திய ஞான சபை அருகிலேயே தர்மசாலையை நிறுவினார். அவரது உயர்ந்த நோக்கத்தை உலகெங்கும் கொண்டு செல்லும் வகையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வள்ளலார் தர்மசாலை நிறுவப்பட்டு அதன் மூலம் ஏழை எளிய மக்கள் பசி போக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக ஸ்தலமாகவும் விளங்கும் கொல்லிமலையில் அரப்பளீஸ்வரர் கோவிலுக்கு செல்லும் வழியில் வள்ளலார் குடில் அமைக்கப்பட்டு நாள்தோறும் அன்னதானம், நீர், மோர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வந்தது. இங்கு சுற்றுலாவுக்காக வருபவர்கள் மூலிகைகள் ஊடாக ஆர்ப்பரித்து கொட்டும் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் குளித்தும் அரப்பளீஸ்வரர் கோவிலில் வழிபாடு செய்து எழில் கொஞ்சம் கொல்லிமலையின் அழகை கண்டு ரசித்தும் செல்கின்றனர். கோவிலுக்கு செல்லும் வழியில் உள்ள வள்ளலார் குடிலுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் குடிலில் அமர்ந்து தியானம் செய்து அன்னதானத்தை உண்டு சென்றனர். ஆனால் சட்ட விரோத மது விற்பனையால் தர்மத்தின் அணையாத சுடராக திகழும் வள்ளலார் குடில் மூடப்பட்டுள்ளது வேதனைக்குரியதாக உள்ளது. ஆகாய கங்கை அருவி மற்றும் அரப்பளீஸ்வரர் கோவிலின் புனிதத்தன்மை கெட்டுவிடக்கூடாது என அங்கு அரசு மற்றும் தனியார் மதுபான கூடங்கள் செயல்பட அரசு அனுமதி தரவில்லை. இந்நிலையில் சட்டவிரோத கும்பல் ஒன்று வள்ளலார் குடில் அருகே எந்தவித தங்கு தடையுமின்றி மது விற்பனை செய்து வருவது தெரிய வந்துள்ளது. ஜிபே இருக்குதா? சரி ஒன்று கொடுங்க. இந்த நம்பருக்கா? அரசு மதுபான கடையில் கிடைக்கும் அனைத்து சரக்குகளையும் பெட்டி பெட்டியாக இறக்கி வைத்துள்ள அந்த கும்பல் 24 மணி நேரமும் சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்டு வரும் அதிர்ச்சி சம்பவம் நியூஸ் தமிழ் கள ஆய்வில் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதனை வாழவந்தி நாடு காவல்துறையினர் கண்டும் காணாமல் இருப்பது தெரிய வந்துள்ளது. வள்ளலார் குடில் அருகே சட்டவிரோதமாக செயல்படும் சட்டவிரோத மது கூடத்திற்கு கூட்டம் கூட்டமாக வரும் குடிகாரர்களால் எண்ணற்றோருக்கு பசியாற்றிய வள்ளலார் குடில் இப்போது இழுத்து மூடப்பட்டுள்ளது. பக்தர்கள் மற்றும் சாமானிய மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாவது குறித்து பலமுறை வாழவந்தி நாடு காவல்துறையினரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்கின்றனர் அப்பகுதி மக்கள். மாவட்ட மதுவிலக்கு மற்றும் காவல் கண்காணிப்பாளரிடமும் புகார் அளிக்கப்பட்டும் எந்த அதிகாரியும் இதுவரை எட்டிக்கூட பார்க்கவில்லை என்பதுதான் வேதனையின் உச்சம் என்கின்றனர். சட்டவிரோத மது விற்கும் கும்பல் மீது நடவடிக்கை எடுத்து வள்ளலார் குடிலில் மீண்டும் அன்னதானம் நடைபெற வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ராசிபுரம் செய்தியாளர் கௌரி சங்கர். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.